பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிறமொழி சொற்களில் ஒரு சில முக்கியமானது பார்த்துருவோம். அதாவது அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், சரிங்களா? அங்கத்தினர் அப்படின்றது பிறமொழி சொல், உறுப்பினர் அப்படின்றது தமிழ் சொல். அதே மாதிரி அதிகாரி அப்படின்னா அலுவலர், அதாவது அரசு அதிகாரின்னு சொல்லக்கூடாது, அரசு அலுவலர் அப்படின்றதான் சரியான வார்த்தை. இதுவே அதிபர் அப்படின்னா தலைவர், சரியா? மறந்துடக்கூடாது, அதிபர்னா தலைவர். அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு. ஆபத்து அப்படின்னா இடர், இது கேட்டிருக்காங்க ஓல்டு கொஸ்டின்ல. ஆபத்து அப்படின்னா இடர், சரியா? அடுத்து ஆராதனை அப்படின்னா வழிபாடு. ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து. இது ரெண்டும் குழப்பிடக்கூடாது. ஆராதனைனா வழிபாடு, ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து. உத்தியோகம் அப்படின்னா பணி. இதுவும் ஓல்டு கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டதுங்க. கிராமம் அப்படின்னா என்னன்னா சிற்றூர், ரொம்ப முக்கியமானது. கிராமம்னா சிற்றூர். குமாரன்னா மகன். பாக்கி அப்படின்னா நிலுவை, பாக்கி தொகை கட்டுங்க அப்படின்னா நிலுவை தொகை கட்டுங்கன்னு அர்த்தம். அடுத்து இதுவும் அடிக்கடி ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நிபுணர் அப்படின்னா என்னன்னா வல்லுனர், சரியா? அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமானதுங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா இளங்கலை. மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னா முதுகலை. இதுவே பாருங்களேன், அதாவது பேச்சுலர்னு வந்துட்டாவே இளம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ்டர்னு வந்துட்டாவே முதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிஎஸ்சி அப்படின்னா இளம் அறிவியல், எம்எஸ்சி அப்படின்னா முது அறிவியல், சரிங்களா? பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். அடுத்து பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னா இளங்கலை இலக்கியம், லிட்ரேச்சர்னு வந்தனால இலக்கியம். அடுத்து பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்னா இளம் கல்வியியல், எஜுகேஷன்னா கல்வியியல். மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்னா முதுகல்வியல், இளம் கல்வியியல், முதுகல்வியல். அடுத்து டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா அதாவது பிஹெச்டி, அது வந்து முனைவர் பட்டம், சரியா? அடுத்து பாருங்க, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னா இந்திய ஆட்சி பணி. ஐபிஎஸ் அப்படின்னா காவல் பணி. ஐஎஃப்எஸ்னா இந்திய வனப்பணி. ஐஆர்எஸ் அப்படின்னா இந்திய வருவாய் பணி. பிஇ அப்படின்னா இளம் பொறியியல், சரியா? இன்ஜினியரிங் அப்படின்னாவே பொறியியல் தான். அப்போ பிஇ அப்படின்னா இளம் பொறியியல், எம்இனா முது பொறியியல். அடுத்து பிடெக் அப்படின்னா இளம் தொழில்நுட்பவியல், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. அப்போ எம்டெக் அப்படின்னா முது தொழில்நுட்பவியல். அடுத்து பாருங்க எம்ஃபில், இது முக்கியமானதுங்க. எம்ஃபில் என்ன அப்படின்னா ஆய்வியல் நிறைஞர், சரிங்களா? ஆய்வியல் நிறைஞர் தான் எம்ஃபில். இதே சிஏ அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்ம புது புக்கில் பட்டய கணக்காயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இதில் கணக்காயர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.